ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஏஐயை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லோகோஸ் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒருத்தராக இருந்தால், இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு லோகோன்னு தேவைப்படும் உங்கள் பிஸ்னஸ்க்கு. இப்போ நிறைய பேருக்கு இந்த லோகோ செய்கிற நேரம் ரொம்ப திங்க் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் ஷாப்புன்னு வைங்களே. இப்போ அந்த ஷாப்பை எடுத்தோம்னா உங்களோட லோகோவில் வந்து லோகோவை பார்த்தாவே விளங்கணும் அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் செய்கிற ஒரு ஷாப்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ஒரு பேசிக்ஸாக ஒரு ஐடியா எடுத்து நம்ம செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ கிரியேட் ஏஐன்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். சும்மா டைப் பண்ணுங்கள். இப்போ நிறையா டூல்ஸ் வருது. இப்போ பாருங்கள் நிறையா டூல்ஸ் வருது. இப்போ நான் நார்மலாக இந்த டூல் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணி எடுப்போமே. இப்போ லோகோ மேக்கர்னு இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் ஆகணும். ஓகே, இப்போ அடுத்தது வேறு இருக்குது. இந்த டூல் இருக்குது. ஒவ்வொரு டூல்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரு இருக்குது. இப்போ பாருங்கள் கிரியேட் உங்களோட லோகோன்னு வருது. இப்போ நான் வந்து இப்படி ஒரு பேர் ஒன்று அடிக்கிறேன், சிடின்னு சொல்லி அடிச்சுட்டு கிரியேட் லோகோன்னு கொடுக்குற நேரம் பாருங்கள் அதுக்கு பேசிக்ஸாக வந்து இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி லோகோ வருது. ஆனால் எனக்கு வந்து இப்படி சும்மா கொடுத்தோம்னா பிஸ்னஸ் நேமை அது சும்மா அந்த இதுக்கு வந்து கிரியேட் ஆகி வரும். இதில் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் என்னமோ அந்த பிஸ்னஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் வந்து கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான பிஸ்னஸை டைப் பண்ணேன். இப்போ நான் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் இந்த லோகோ, இந்த செடின்ற பேர் தான் நம்மளோட கம்பெனி. நம்ம என்ன வேலை செய்கிறோம்னா கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் சம்மந்தமான ஒர்க் பண்ணுற கம்பெனின்றத இந்த கீவேர்டை கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த லோகோ வந்து இந்த செடின்ற பேர் எப்படி அந்த ஆக்சசரிஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் மவுஸ், இப்போ கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸில் மவுஸ் இருக்குது. மவுஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லோகோ கிரியேட் ஆகி வந்திருக்கு. இப்போ டெஸ்க்டாப் இருக்குது. டெஸ்க்டாப் மெஷினுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகி வந்திருக்கு. கோடிங்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது மவுஸ், இந்த மவுஸ் இப்போ மவுஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி மவுஸை வச்சு தான் ரொம்பவே வந்து லோகோஸ் வந்து ஆக்சசரிஸ் செய்கிறவங்க செய்வாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்க அழகாக இருக்குது அந்த மாதிரி லோகோஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு 1-2 ரிசல்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட பாருங்க எத்தனை ரிசல்ட் இருக்குன்னு பாருங்க. கீழே இங்கே பாருங்க கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே டிசைன்ஸ் இருக்குது. இதில் பார்த்து நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதே மாதிரி இதை வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் இல்லாமல் ஒரு க்ளோத்திங், இப்போ க்ளோத்திங் நடிங்க. க்ளோத்திங் கீவேர்டுக்கு எப்படி மாற்றி வருதுன்னு இங்கே பாருங்கள். இப்போ க்ளோத்திங் கம்பெனினா நீங்கள் ஒரு துணி பிஸ்னஸ் செய்கிற ஒரு கம்பெனினா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லோகோ எப்படி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் எடுத்துருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஏஐ மூலியமாக நம்ம ஐடியாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து ஒரு இப்போ க்ளோத்திங்ன்னு இருக்கு. இப்போ வந்து டூல்ஸ் கம்பெனின்ற மாதிரி ஒரு டூல்ஸ்ன்னு சொல்லி அடிக்குமே. இப்போ டூல்ஸ் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்து இந்த பேர் வந்து பாருங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க. இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பாருங்கள் கணக்கு. இங்கே பாருங்கள். இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண கேட்குது. நம்மளோட இமெயிலை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே, ஒரு நல்ல டூலுங்க அது. வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எடுத்து இதிலே வந்து நீங்கள் இந்த லோகோ நீங்களே ஒரு ஐடியாஸ் எடுத்து இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் உள்ளதே நீங்கள் செஞ்சு நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா இது வந்து ஒரு பெய்ட் டூல். இதுக்கு நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே இல்லஸ்ட்ரேட்டரில் செய்யலாம் அந்த லோகோ. ஓகே, இல்லைனா நீங்கள் ஒரு லோகோ செய்கிற ஒருத்தர் சொல்லிட்டு இந்த லோகோ வந்து நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் இதில் தான் நிறைய பேர் வந்து இப்போ லோகோ செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ஐடியாஸ் வந்து இந்த டூல்ஸில் எடுக்கிறாங்க. ஓகே, நான் வந்து இப்போ நம்ம கம்பெனிஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுற நேரம் இந்த டூல்ஸில் வந்து ஏதாவது ஒரு லோகோ வந்துச்சுன்னா அந்த லோகோவுக்கு சம்மந்தமான ஐடியாஸை வந்து இதில் நம்ம எடுத்துக்கலாம். வெரி சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி ஐடியாஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். டூல்ஸ், இது ஹார்ட்வேர் சம்மந்தமானது, டெக்ஸ்டைல் சம்மந்தமானது. இப்போ டெக்ஸ்டைல் சம்மந்தமானது நம்ம போட்டேன். இங்கே டெக்ஸ்டைல்ன்ற கீவேர்டுன்னு சொல்லி அடிச்சு பாருங்கள். இப்போ டெக்ஸ்டைலுக்கு சம்மந்தமாக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி துணி ஐட்டம் இந்த மாதிரி ஐடியாஸ் வரும். இந்த மாதிரி இங்கே இப்போ இதெல்லாம் பார்த்தா இங்கே பாரு சின்ஸ் இந்த எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அதை வந்து இந்த மாதிரி இப்போ டெக்ஸ்டைல்னு வர நேரம் சின்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து தான் நம்ம செய்வாங்க. என்னையிலேருந்து அந்த டெக்ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் ஆகிற டே.
எஸ்டாப்ளிஷ் பண்ண டேட் அப்படி கொடுத்தா தான் அழகாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாருங்கள், இதெல்லாம் வந்து அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி லோகோஸ் இந்த பிலோ மாதிரி வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. வெரி சிம்பிளுங்க. இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு போகலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் வேறு ஒரு சிம்பிளாக நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை வந்து இல்லஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த டிசைனை எடுத்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒன்றும் அதை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இந்த டிசைன்ஸ் இப்படி வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து இதை காப்பி பண்ணுறதுக்கெல்லாம் இது கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க. இப்போ நான் இதை வந்து மெஷின்ஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு இதை கொண்டு போய் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டணும்னா இப்போ இந்த டிசைன்ஸை வந்து உங்களால் வரைய முடியும். வரைஞ்சி இதை இல்லஸ்ட்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம அந்த இல்லஸ்ட்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏஐ டூல் மூலியமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூலில் நிறைய டூல் இருக்குது. இந்த டூலில் நான் பார்த்ததில்ல. இதில் உங்களோட நேம் ஆப்ஷனை யூஸ் பண்ண சொல்லி இப்போ நான் இதுக்கும் அதே கொடுக்குறானே சிடின்னு சொல்லி இது ஆப்ஷனல் தேவையில்லை. இதை கிரியேட் பண்ணி பார்ப்போம். இதில் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் தேர்ந்தெடுக்க சொல்லி பாருங்க, இல்லை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன இண்டஸ்ட்ரீஸ் எடுக்குது அதில் வந்து நம்ம கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அது சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபிட்னஸ் நிறையா இருக்குது, ஜுவல்லரி ஷாப்பா, ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் கொடுப்போம் க்ளோத்திங் இதாக இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர்ஸ்னு கொடுப்போமே. இங்கே பாருங்க, இதில் வந்து அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக ஒன்றும் ஜென்ரேட் ஆகி வரலை, அந்த அளவு ஜென்ரேட் ஆகலை. இதில் வந்து நம்மளோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் இதில் வரலை. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டிப்ஸ் ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து அக்சசரிஸ்ன்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம். இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுப்போம். ப்ளூ கலர் சூஸ் பண்ணுவோம். இந்த இதில் ஐக்கான்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் ஜென்ரேட் லோகோ கொடுப்போம். இப்போ பாருங்க, இந்த அவங்களோட ஐக்கானுக்கு ஏற்ற மாதிரி அது கிரியேட் ஆகி வருது. அதை சைன் அப் பண்ண சொல்லுதுங்க. சைன் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இதை. ஓகே, இதுலேயே நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த டூல் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை. இதில் வந்து சும்மா நார்மலாக உங்களுக்கு இதை வந்து நீங்களே தான் இதுக்கான ஐக்கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லோகோ செய்யணும். இல்லை எல்லா ஐக்கன்ஸ் இருக்குங்க பாருங்கள். உங்களுக்கு தேவையான என்னென்ன ஐக்கன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஐக்கன்ஸ் இதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், ஜுவல்லரி சம்மந்தமானதா, அக்சசரிஸ் சம்மந்தமானதா, எல்லா ஐக்கன். இப்போ அக்சசரிஸ் சம்மந்தமான நீங்கள் லோகோ செய்யணும்னா அதில் வந்து அது செஞ்சே வரும். நீங்கள் வந்து இதில் என்ன அந்த ஜுவல்லரிஸ் சம்மந்தமான எப்படி போடணுன்ற அந்த ஜுவல்லரி இந்த ஒரு ஐக்கனை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து லோகோஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இல்லை எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது 2 டூல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் லோகோ கிரியேட் பண்ணுற நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.